The right thoughts will produce a right results. The thoughts of failure will produce failure. What you are thinking, it is going to happen. நீங்கள் இதுதான் கத்தரை துதியில் பலன் இருக்கும். நம்ம இங்கே ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வரமாட்டேங்குதுன்னு சொன்னால் ஒரு அல்டீரியர் மோட்டிவோடு வருவோம். இப்போ ஒருத்தன் துதிக்கும் போது என்ன பண்ணுவான், நம்ம ஆளுங்களில் கிறிஸ்தவ கூட்டத்தில் ஒருத்தன் துதிக்கிறான்னு சொன்னால் அவனை விட அதிக சத்தம் போட்டு ஒருத்தன் துதிப்பான். இது ஒரு காம்படிஷன் ஆகிடும். அதுக்குள்ளே என்னாச்சு, அதை விட சத்தம் விட்டு துதிக்க. நம்ம கோயில் சர்ச்சஸில் பார்த்தீங்கனாலே, சபைகளில் பார்த்தீங்கனாலே பைபிள் படிக்கிறதுல போட்டி, சத்தம் போட்டு படிப்பாங்க. விட்டு கொடுத்துருங்களேன் ஒருத்தர் தான். இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே போட்டி, கர்த்தருடைய வசனம் உள்ளே போக மாட்டேங்குது, உங்களுடைய வசனம் தான் உள்ளே போகுது. நெட் ரிசல்ட் 0. நீங்கள் என்ன சொல்வீங்க மேக்சிமம்? அந்த நல்லா படிக்கிறாங்கல்ல, அப்படி சொன்ன உடனே பதில் போயிடுச்சு. இதை தான் இயேசுநாதர் என்ன சொன்னார்? லெட் அஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு மேத்யூ 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். ஏமாத்தாத. ஏன்னா தேவன் இருதயத்தை பார்க்கிறார். ஏமாத்தாத. மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண எங்கெங்கெல்லாம் போறாங்க பாரு, ஒரு இடம் விடுறதில்லை. ஜபாலயத்தில் பிரசங்கம் பண்ணுறாங்களா, ஜபம் பண்ணுறாங்களா, வீதியில் போகிறாங்க, சந்துகளில் ஒரு சந்தை விடுறதில்லை. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்ததென்று என்ன நடக்கும்? அந்த சந்தையில் நிற்கும்போது ஊழியக்காரர் வந்தார்டா, நல்லா பேசினார்டா அப்படின்னு சொல்லிட்டு போன முடிஞ்சு போச்சு, பதில் ரிசல்ட் வராது. அதனால தான் கர்த்தர் என்ன சொன்னார், நீ ஜெபம் பண்ணும்போது எங்கே போன, உன் அறையை வீட்டுக்கொண்டு மூடிக்கொண்டு. நான் பேர் கூட்டத்தை சொல்ல வரல, நம்ம மாடர்ன் டே ஆட்கள் கிறிஸ்தவ ஜனங்களெல்லாம் ஊஹூன்னு ஆர்ப்பரித்து கையை தட்டி அந்த ஸ்தோத்திரம், ஹோலி ஸ்தோத்திரங்கள் சொல்லி அல்லேலூயா அப்படின்னு சொன்னேன். ஹோலி அல்லேலூயா, போலியான அல்லேலூயா சொல்லி கடைசியில் எல்லோரும் நாங்களை பார்க்குறாங்களான்னு பார்த்துக்குவாங்க. வேறு இதெல்லாம் பண்ண வேணாம். God is simple. Just ask him and it will be, result will be coming. இப்போ இது முடிஞ்சு போச்சு. ஓகே, பலனை அறிந்து தெரிந்தது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் உள்ளே போய் ஜெபத்தில் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி, அந்த உன் இருதயத்தின் உள்ளத்தடியில் இருக்கிறார் ஆவியானவர், அவரை நோக்கி ப்ரே பண்ணும்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இதே மாதிரி தான் ஸ்தோத்திரம் பண்ணும்போதும் சவுண்ட் விட்டு பயங்கரமாக பண்ணுங்க. ஆனால் யாருக்காக பண்ணுங்க? தேவனை நோக்கி பண்ணுங்க. இப்போ சொன்னால் பழைய ஏற்பாட்டிலேருந்து சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் ஆளுங்க சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணலாம், புதிய ஏற்பாட்டில் இதே ஒரு அனுபவம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம். இப்போ பவுலும் சீலாவும் போகிறாங்க. அவங்கள பிடிச்சி வசனத்தை சொன்னதுக்காக ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. போட்டு நல்லா உதன்னு உதைக்கிறாங்க. உடம்பு ஃபுல்லாக காயம். இந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, துதிக்கிறாங்க. இப்போ இதுதான் அதை வாசிக்க போகிறோம். 22 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்களை கால்களை தொழுமரத்தில் மாட்டி வச்சிட்டான். எஸ்கேப்பே பண்ண முடியாது. தொழுமரத்தில் மாட்டி வச்சிட்டாங்க. நடுராத்திரியிலே பவுலும் அந்த நிலைமையில சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள்
அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இதுதான் ரிசல்ட். என்னது? அவர்கள் ராத்திரியில் சிறைச்சாலையில் கட்டு மத்தியில் காயத்தோட கர்த்தரை துதித்தார்கள். இந்த இதுக்கும் போல கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் பண்ணாங்க. சடுதியிலே சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. அப்படின்னா எல்லா வித கட்டும் நீங்கள் நிறைய போடுறோம். கட்டு வச்சுருக்காங்க, கட்டு போட்டு வச்சுருக்காங்கன்னு சுற்றிட்டு திரியாங்க நம்ம ஆளுங்க. நீ ஜெபம் பண்ணு, உன் கட்டை நீ அறுத்துக்கோ. நீ நல்லா அவங்க பேச்சு கேட்டுட்டு சேர்த்து கட்டி வச்சுருக்கான்னு வச்சுன்னா உன் கட்டு நல்லா பெருகும். நல்ல சுற்றி கையை காலை இல்லாமல் அது பத்தாத வரைக்கும் அவங்க போடுற கட்டு பத்தாததுக்கு நீ உன் வாயால் திறந்து அந்த கட்டை அறிக்கை பண்ணி இன்னும் நல்லா டைட்டன் ஆக்கிடுவேன். அப்புறம் உன்னால் அசையவே முடியாது. அப்புறம் பாஸ்டர் ஃபோன் பண்ணிட்டுறது, கட்டிட்டாங்க, கட்டு வச்சுட்டாங்க. ஐயா ஜோமன் துதி. இவங்க என்ன சொன்னாங்க? எல்லா கட்டுகளும் பிடிக்கிட்டு போச்சு. எல்லா கட்டுகளும் எல்லாருடைய கட்டுகளும். இவன் ஒருத்தன் துதிச்சான், இவங்க 2 பேர் துதிச்சா எல்லாருடைய கட்டுகளும் விடுதலை ஆகுது. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பார்த்தீங்களா? இந்த நிலைமை தான். பாவம், அவன் பிடிச்சி கட்டி வச்சிருக்கான். நாளைக்கு இவங்க 2 பேரும் இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு பிரச்சனை. ஏன்னா அவங்க 2 பேரும் ரோமன் சிட்டிசன்ஸ். அவங்கள கட்டதே தப்பு. ஆனால் கட்டிட்டாங்க. லா பிரேக்கர்ஸ். இப்போ அக்கார்டிங் டு ரோமன் கிங்டம், ரோமன் சிட்டிசன்ஸை கட்ட முடியாது, கட்டி வச்சிருக்கக்கூடாது. அவங்க கட்டிட்டாங்க. இப்போ அது வெளியே வந்துச்சுன்னா ஏன் இந்த இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டான், என்கொயரி வச்சு அவனை இது பண்ணிடுவாங்க, கொண்டுடுவாங்க. அதுக்கு பயந்து தான் அவன் நானே முந்திக்கிறேன்னு சொல்ல பார்த்துக்கிறான். எனவே பவுல் சொன்னார், நீ ஒன்றும் கொத்தாதான்னு சொன்ன. அதனால அவனும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுறாங்க. இது புதிய பாட்டத்தின் அனுபவம். இப்போ லெட்டஸ் கம் பேக் டு ரோமன்ஸ். இது மாதிரி நிறைய அனுபவங்களை எடுத்து படிப்போம் பின்னால் இருக்கிற நாட்களில். இப்போ தேவனை அறிந்திருந்தும், லெட்டஸ் கோ பேக் டு ரோமன்ஸ் 1st chapter 21. தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்திரியாமலும் இருந்தால் உங்களை சுற்றி என்ன வரும்? கட்டு வரும். கர்த்தருன்னு அடிப்பார் அப்படின்னு சொன்னும் போதே நீங்கள் கட்டப்பட்டுருவீங்க. ஏன் அடிப்பார்? நீ சொல்ல படித்து கேட்கணும். எல்லா தகப்பனும் அடிப்பாங்க பிள்ளைங்க. இதை விட்டு கட்டி போட்டு வச்சுட்டாங்களாம். சரி, சிந்தனை. அப்போ உன்னுடைய தாட்ஸ் தான் கட்டி போடுறாங்க. அந்த தாட்ஸ், த ரைட், as I told earlier, the right thinking will produce right results. இப்போ ரைட் ரிசல்ட் திங்கிங் இல்லை, அதனால் உனக்கு ரைட் ரிசல்ட் கிடைக்கல. தேவ ஜனமே, கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்கள். உட்காந்து இது வரைக்கும் எவ்வளவு ராங் தாட்ஸ் அண்ட் ராங் டாக்ஸ் we would have spoken. Cancel all the things, go back to God and say, Lord, we come back to you. We praise you. இதுக்கு தான் நான் சங்கீதம் 145 150 வரைக்கும் கொடுக்குறேன். அதை ஜோம் பண்ணுங்கன்னா, அதை விட்டுட்டு கதை பேசுகிறீங்க, உங்கள் ப்ராப்ளத்தை பேசுகிறீங்க. எனக்கு நைட் ப்ரேயரோட ரிப்போர்ட் அப்படி தான் வருது. இதை விட்டுட்டு ஜஸ்ட் ப்ரைஸ் த லார்ட், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விடுதலை வரும். இதை விட்டுட்டு அங்கே போட்டுட்டு அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் பேய் இப்படி பண்ணிட்டான். பேய் பண்ண தான் செய்வான். அவன் டியூட்டியை அவன் பண்ணுறான், நீ உன் டியூட்டியை பண்ணு. உன் டியூட்டி என்ன? துதிச்சு ப்ரைஸ் பண்ணு, ஆண்டவர் உயர்த்துங்க, தேவ மகிமைப்படுத்துங்க, சோத்தரிங்க. தன்னால் பேய் அடங்கி போயிடுவோம். இதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ராத்திரி, எத்தனை ராத்திரி தான் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க? சிம்பிள் ரிசல்ட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டேன். இதை பிடிச்சிக்கிட்டு வாழுங்க. தன்னால் உங்களுக்கு வேணும். எந்த வியாதி போகணுமா? வியாதி போகும். வேதனை போகுமா? போகும். கட்டு போகுமா? இன்றைக்கி கூட ஒரு வாலிபன்னு கூப்பிட்டாங்க. எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வரமாட்டேன்ட்டு என்னை பிடிச்சி நோக்குது. நீ ஜெபம் பண்ணியா? அது மாதிரி நிறைய கால்ஸ், ஃபோன் கால்ஸ் வரும். அப்போ யோசனை பண்ணி பாருங்கள். பிசாசு கழுத்தை நெருக்கிதான். ஏன் நெரிக்காமல் இருக்குது?
எரிக்கும், கண்டிப்பாக நெரிக்கும். இது வேறு லெவல் அட்டாக் அது. எனிவே அது விடுங்க. பிசாசுக்கு நம்ம மகிமை செலுத்த விட தேவனுக்கு தான் வரைக்கும். நீங்கள் துதிங்க, உங்களுக்கு விடுதலை வரும். உங்கள் விடுதலையை நீங்கள் அனுபவித்து சுதந்திரத்தை அனுபவிங்க. சுதந்திரமாக இருக்க கொடுத்துருக்காரு கர்த்தர். அது தெரியாமல் ஐயோ எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு இந்த மாரடிக்கிற கூட்டம் மாதிரி உட்காந்துட்டு இருக்காதீங்க. மாரடிக்கிற கூட்டம்னா தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஓலம் விடுவாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் இப்படி தான் ஓடிட்டுருக்குது. நெஞ்சில் அடிக்கிறோம், ஓலாடும், இல்லாட்டி ஷேக் பண்ணிகிட்ருக்கோம். பாட்டு பாடுனா ஒழுங்காக பாட தெரியல. இது நான் சொன்னால் கோபம் வருது உங்களுக்கு. உண்மையை சொல்ல வேண்டியது என் கடமை. நல்லா சொல்லுவேன். நீ துதி. இப்போ பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் மாட்டி வச்சுட்டாங்க, அங்கே ஷேக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆன்சர் வந்துச்சா இல்லையா? கையை டான்ஸ்லாம் ஆட முடியாதுங்க, வாங்கி புண்ணு தான் இருந்துச்சு. அவன் தேவஜனமன் இதுதான் ஞானவானமாக இருக்கணும். இந்த 22வது வசனத்தில் பாருங்க, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும். அங்க கவனிங்க, அவர்கள் தங்களை ஞானிகள் என்றும் சொல்லுகிறார்கள். சில பேர் தீர்க்கதரிசி சொல்லுவான், நான் அப்போஸ்தலர் சொல்லிக்குவான், எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பைத்தியக்காரங்க. எனக்கு நிறைய அப்போஸ்தலர் பிள்ளைகள்லாம் இருக்குது, என்னை அப்பான்னு கூப்பிட்றதுங்க. நம்ம நாட்டில் முடியல, வெளிநாட்டிலையும். பைத்தியக்காரராகி என்ன சிம்பிள் வேர்ட், ஆண்டவர் துதி, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிப்பாங்களே, 5ஆம் வாய்ப்பாடு சொல்லு அப்படின்னா 5 5 25ன்னு சொல்லுங்க. நம்மளுக்கு அது ஸ்தோத்திரம் சொல்ல முடியல, கஷ்டமாக இருக்குது. அந்த ஸ்தோத்திரம் போடுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு ஆட்டம். கத்தரி துதிப்போம் வாருங்கள் சொன்னா ஒரு ஆட்டம். உங்ககிட்ட இருக்க பணத்தெல்லாம் கொண்டு போய் கொட்டுறீங்க அந்த ஆட்டம் போடுறதுக்கு. அது வீட்டிலே ஆடுங்க, அதுக்கு கோயிலுக்கு போய் ஆடுங்க. தப்புன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா தாவீதுக்கு ஆடி இருக்கார்ல, நீங்களும் ஆடணும். வீட்டில் ஸ்டெப் போடுங்க. அவர் ரோட்டில் வந்து ஆடினார், நீங்களும் போய் ரோட்டில் ஆடுங்க. நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்ல, வேத வசனத்தின்படி பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு 2 இல்லஸ்ட்ரேஷன் தான் எடுத்து காமிச்சேன். துதிக்க மனதில்லாமல் இருந்தால் குரலை வித்து காட்டுறவங்க முதல்ல சொன்னேன், அவங்க சுற்றி தான் இருப்பாங்க. அவங்க பிஸ்னஸ் பார்த்துட்டு போயிடுவாங்க. நீ துதிச்சா உன்னுடைய கட்டுகள் தன்னால் தளரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். முதல் வார்த்தையை கொடுத்தேன், இவர்கள் மக்கள் கேட்டிருக்கிறார்கள். எங்கெங்கு இது கேட்குறார்களோ அவர்களெல்லாம் கூடி ஜெபித்து உம்மை துதித்து கர்த்தாவே நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாருங்க. பவுலும் சீலாம் செய்தது போல் அநேகர் ரட்சிப்புக்கு வழிநடத்துவதாக இருக்க கிருபை தாருங்க. தேவனாய கர்த்தருடைய நாமம் மட்டும் உயர்த்தப்படத்தக்கதாக, எங்களுடைய நாமம் அல்ல, தேவனாய கர்த்தருடைய நாமம் மட்டும் உயர்த்தப்படத்தக்கதாக என் தேவனாய கர்த்தர் கிருபை செய்வராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.